வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. கொஞ்ச காலமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? செய்யற வேலையெல்லாம் கடைசி நிமிஷத்துல சொதப்பிச்சா? இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. எல்லா கஷ்டமும் முடிய போகுது. வெற்றிக்கான கதவு திறக்க போகுது. வாங்க அத பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு சமீப காலமா எப்படி இருந்திருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் முடியும், ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறப்போ, கடைசி நேரத்துல டக்குன்னு எல்லாம் தள்ளி போயிருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அத மாத்துறதுக்கான நேரம் இப்போ வந்தாச்சு. சரி, முதல்ல நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஏன் இவ்ளோ தடைகள் வந்துச்சு? ஏன் இவ்ளோ போராட்டங்கள்? இதுக்கெல்லாம் என்ன கிரக காரணம்னு இப்ப பாத்துரலாம். உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய வலியே இதுதாங்க. ஒரு வேலை முடிய போகுது, 99% கன்ஃபார்ம், வெற்றி நமக்கேதான்னு நீங்க நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க. ஆனா அந்த கடைசி 1%த்துல எல்லாம் இழுத்துக்கிட்டு போய் லேட் ஆகி கடைசியில தோல்வியில முடிஞ்சிருக்கும். ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? கல்யாணம் பேசினா தள்ளி போகும். தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. கட்ட ஆரம்பிச்ச வீடு பாதியிலே நிக்கும். ஏன் ஒரு கோயிலுக்கு போலாம் நினைச்சா கூட அதுக்கு ஒரு தடை வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமா இருந்தது தான். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, உங்களை விட தகுதியே இல்லாதவங்க, திறமையே இல்லாதவங்கலாம் ஈஸியா ஜெயிச்சுட்டு போறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல், ஒரு விரக்தி வந்திருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணியிருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னாலும் பிரச்சனை தான். 5ஆம் வீட்டுல ராகு இருந்ததால பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலர் செய்யாத தப்புக்கெல்லாம் அபாண்டமா பழி சுமந்து கணவன் மனைவிக்குள்ள கூட பிரிவு வர அளவுக்கு நிலைமை போயிருக்கும். சரி, இவ்வளோ கஷ்டத்தையே அனுபவிச்சாச்சு, போதும். இனிமே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காலம் வந்தே ஆகணும். அதுதான் இந்த ஏப்ரல். இந்த மாசம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது, ஏன் இதை ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றோம்னோ இப்ப விளக்கமா பார்க்கலாம். முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை நாளா வக்கரமா இருந்து உங்க பாக்கியத்தை எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ நேரா இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. இதுதாங்க உங்க தடைகளை எல்லாம் உடைக்க போற முதல் படி. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் உங்க ராசிக்கு 7வது வீட்டுல உச்சமடைகிறார். அங்கிருந்து உங்க ராசிய நேரா பார்க்கறார். அப்படி உச்சம் பெற்ற சூரியனோட பார்வை உங்க மேல படும்போது உங்களுக்கு கிடைக்க போற தைரியத்துக்கும் வெற்றிக்கும் அளவே இருக்காது. ஓகே, இந்த ரெண்டு முக்கியமான கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒன்னொன்னா பாத்திரலாம் வாங்க. முதல்ல உங்க மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் தானா அதிகமாகும். உடம்பு சரியில்லாம இருந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். கூட பிறந்தவங்களால நல்லது நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா வரும். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பலனுங்க. சின்ன சின்ன மனஸ்தாபத்தால பிரிஞ்சு போன நண்பர்கள், சொந்தக்காரங்க, ஏன் பிரிஞ்சு வாழ்ற கணவன் மனைவி கூட திரும்பவும் ஒன்னு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான டைம் இது. சரி, அடுத்ததா உங்க தொழில், வியாபாரம், பணம் காசு விஷயத்துல என்ன மாதிரி பிரகாசமான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, பிசினஸ்ல நஷ்டமாகி அப்படியே முடங்கி போய் உட்காந்துட்டீங்களா? இனி கவலையே படாதீங்க. இது நீங்க திரும்பவும் களத்துல இறங்கி இழந்த எல்லாத்தையும் மீட்டு உங்க பிசினஸ்ல உச்சக்கட்ட வளர்ச்சி அடையறதுக்கான நேரம். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? சூப்பரான வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். நீங்க இழந்த மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உங்களை தேடி திரும்ப வரும். பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அதுவும் கைக்கு வந்து சேரும். இதுக்கெல்லாம் சப்போர்ட்டா 6ஆம் வீட்ல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த அமைப்பு இருக்கிறதால நீங்க தொட்ட காரியம் எதுவா இருந்தாலும் அதுல வெற்றி தான். எவ்ளோ பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, அவங்கள ஜெயிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நேரம் நல்ல பலன்களை பத்தி பார்த்தோம். இப்ப இதோட உச்சக்கட்டமா நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போற அந்த அறுவடை காலத்தை பத்தி பார்க்கலாம். இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. ஒரு காலத்துல உங்களை மதிக்காதவங்க, தகுதி இல்லைன்னு ஒதுக்குனவங்க, கிண்டல் பண்ணவங்க, இவங்க எல்லாரும் இப்போ உங்க அசுர வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ திடீர்னு கிடைச்ச லாட்டரி மாதிரி கிடையாது. இது நீங்க முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்கள், உங்க நேர்மையான உழைப்பு, உங்க பக்தி, இந்த மாதிரி நீங்க விதைச்ச நல்ல விதைகளுக்கான அறுவடை காலம். ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இந்த ஏப்ரல் மாசங்கிறது ஒரு ஆரம்பம்தான். இதேதோ டெம்பரரியான வெற்றி கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையோட ஒரு புது வெற்றிகரமான அத்தியாயத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. இது உங்களுடைய சாதனை காலம். இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சு.
இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி உங்க அறுவடை காலத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா? உங்க முயற்சிகளை இன்னும் அதிகமாக்குங்க. வெற்றி உங்க கையில.